ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோட கண்டினியூஷன் தான். பேபிமாக்கு டோட்டலாக உடம்பு முடியல. பேபிமாக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. சரி, நாங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து தொட்டாசி இன்னைக்கு பேபிமா சும்மாவே வந்து இப்படி அப்படி இன்னும். ஸோ இப்போ அதனால் அதுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. இன்றைக்கி டாக்டரை போய் பார்த்தோம், நல்லா இவ்வளோ மருந்து எழுதி கொடுத்தாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ படுத்துன்னு மூக்கு உறிஞ்சின்னு குழந்தைங்க பத்துனுங்கிற மாதிரி பத்துனுங்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிமாவோட ஸ்பீச் கேளுங்க. என்ன பேபிமா ரெடியா அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். என்ன பேபிமா மருந்துலாம் எவ்வளோ மருந்து வச்சுருக்குறாங்க? நிறைய கொடுத்துக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ கொடுத்துக்கிறாங்கன்னே தெரியல. எங்கே காட்டு ஒன்று ஒன்று கொடுத்துக்கிறாங்க போல. அங்கே பாருங்க, எடுத்து காட்டு. இது நான் இடத்துல இருக்கேன்டா வீட்டு மிச்சம் எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கிறேன் இப்போவே. இது ஜோரம் எனர்ஜி ட்ரிங்க்குக்கு 102 டிகிரி இருக்குது. காய்ச்சல் இருக்குது. எனக்கு வெளியில தொட்டா தெரியவே இல்லை. காலையில எல்லாம் தொடுத்துட்டு பாக்குறாங்க, காய்ச்சல் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு தெரியுது உள்ள. ஆனால் உள்ளுக்குள்ள இது கால்லாம் தொடும்போது பயங்கர ஹீட்டாக தெரிஞ்சுது. அதான் என்னன்னு தெரியல, தலைக்கீழ தெரியுது. எல்லாருக்கும் கழுத்துல தெரியும், இல்லை தலையில தெரியும். உனக்கு நுனி காலில் தெரியுது. காலில் காய்ச்சல் ஏன்னே தெரியல. செம காய்ச்சல் காலில். மௌலிக்கு அதே மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸு. ஆனால் பாடியில் தெரியாது. அப்படியே நடுங்குது. ஒரு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஒரு முடியை தொட்டா கூட வலிக்குதுப்பா. அந்த மாதிரி இருந்தது. வீக்குப்பா. உங்கள் வீட்டில் எங்கே வளர்த்தாங்க? ஒழுங்காகவே வளர்க்கல ஒன்று. என்ன ஒழுங்காக சுத்த போட்டாங்களா, எதாவது பண்ணாங்களா? பிஸ்கட்டும் சாப்பிட்டதுனால வந்ததுன்றியா? அரை டேப்லெட் தான் ஏதோ போட சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்கன்னா நல்லா புஷ்டியாக சாப்பிட்ணும், அப்படி இப்படின்லாம் கொடுத்து வளர்க்கணும். கோழி குழம்பு கூட தண்ணியாக ரசம் மாதிரி வைக்குது உங்கள் அம்மா. நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும்? அதுக்கு ரசத்தை வச்சு சாப்பிட்டு போயிடலாமே. எத்தனை மாத்திரை? 4 மாத்திரை. சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து நம்ம வயசு ஆக ஆக அந்த அதனால வர பிரச்சனை. அது எனக்கு புரியவே இல்லை. ஏன் முட்டையே நீ சாப்பிடாம வந்துருக்குற? ஆனால் முட்டையே நீ சாப்பிட மாட்டேற, முட்டை மாதிரி இருக்கிற ஓவல் ஷேப்பில் நீ உடம்பும் போட்டு கலக்கிடணுமா? ஆமாம், ஒரு 2 டீஸ்பூன் போடணும். நாங்கள் சுடு தண்ணி, 1 கப் சுடு தண்ணியில். எலக்ட்ரால்லாம் எதுக்கு தெரியுமா குடிப்பாங்க? இதுக்காக தான் குடிப்பாங்க, எனர்ஜிக்காக தான். எனர்ஜியே உனக்கு டோட்டலாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பேபிமாக்கு உடம்பு முடியல, உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்லாம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். ஸோ நோ ஃபுட். அதனால நான் என்ன பண்ணேன், இப்போ நான் கொஞ்சம் வெளில போயிருந்தேன். வெளில போயிட்டு வரும்போது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேஸாக நார்மலாகவே பேபிமாக்கும் உடம்பு முடியல, எங்களுக்கும் உடம்பு முடியல. அதனால் வந்து பெருசாக எதுவும் சாப்பிடல, வயிறார. அதனால் என்ன பண்ணேன், நான் இப்போ போயிட்டு நல்ல காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் எங்கள் ஏரியாவில் ஒரு இதில் வந்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான்வெஜ் மீல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த மதுரையிலலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ அதனால் அங்கே போயிட்டு நான் நான்வெஜ் மீல்ஸ் வாங்கினேன் ஒன்று, ஃபிஷ் ஃப்ரையோடு சேர்த்து. ஸோ ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ரியலி வந்து நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா. இப்போ ஒரு முட்டை ஆம்லெட் குறையுது, நான் அதை மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ போடலான்னு பார்த்தேன், அது சூட் ஆகாது. பாவம் பேபிமாவும் உடம்பு முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு நம்ம கிச்சனை டர்ட்டி பண்ணிக்கிட்டு ஏஞ்சி வந்த அப்புறம் லப்பலப்பன்னு கத்துவோம். சரி, இப்போ நான் மீல்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இதுதான், இது மீன் குழம்பு, இது சிக்கன் குழம்பு, இது ரசம், ஃபிஷ் ஃப்ரை, அப்பளம், கூட்டு, பொரியல், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். சீரியஸாக நான் முடியலப்பா, பிடிக்கவே இல்லைப்பா. இதுக்கு மேலே கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்குலாம் எனக்கு தெம்பு. நீ தொட்டுட்ட வலிச்சு நக்கிடு, ஃபுல்லாக சாப்பிட்ரு. அவங்களுக்கு டீ வேணும், பால் இருக்குது, டீ போட்டு தரேன். எனக்கு காஃபி பிடிக்கல. டீ போட்டு தரேன். காஃபி பிடிக்கல, டீ போட்டு தரேன். இப்போ யாரும் வந்து உனக்கு சூப்பர் டீ கொடுக்க மாட்டாங்க. வெளில போனால் அதே சுத்தண்ணியை கொதிக்க வச்சு டீ இருக்குது. டீ தான் கொடுப்பாங்க. ஸ்டார்பக்ஸ் டீ வேணும். பவாஞ்சி போலாம், டீ கொடுப்பான்ப்பா. ஸ்டார்பக்ஸ் போலாம், அவனும் இஞ்சி டீ தான்ப்பா கொடுப்பான். ஸ்டார்பக்ஸ் போலாம், பரவாயில்ல, வேற வேலை இல்லை. ஸ்டார்பக்ஸ் சொல்லிடணும் எனக்கு இஞ்சி டீ வேணாம் அப்படின்னு. இரண்டு பேசும்போது ஒரு இஞ்சி டீ மட்டும் தான் போடும். 10-15 கிலோமீட்டர் மாதிரி 2 பேரும் எதுக்கு இருமல் வருது? ஸ்டார்பக்ஸ் நீ வாங்கி குடிப்பா, உன் வாயை நாங்க பாத்துறோம். பாரு, ஸ்டார்பக்ஸ்ல இந்த காஸ்டியூம்ல எல்லாம் வர முடியாது. உனக்கு தான் நோய். அது ஒரு உன்னோட மோசமா இவ்வளவு போட்டு இவ்வளவு போட்டு வராங்க பசங்களே. உனக்குதாமா
அதெல்லாம் வந்து அந்த மாதிரி போடுறவங்க செட் ஆகும், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நைட் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு நல்லா இருக்காது, அதனால போட. சரிப்பா நீ அப்படியே கிட்டுக்கிட்டு சாப்பிடுப்பா. சாப்பிட முடியலன்ற பேசியே சாப்பிட்டுருப்பேன் நானே. என்னால சாப்பிட முடியல, எனக்கு பிடிக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சுருக்கிற, ஒழுங்கா சாப்பிடு. இல்ல அந்த பையன் தட்டுல வச்சுட்டு போயிட்டான். ஏன் நமக்கு ஏரியாலே இருக்குமே, குரோம்பேட் கேம்ப் ரோட் இதுலயே நம்ம ஏரியாவா? ஜெயம் பக்கத்துலயே அந்த டீ கடையில இருக்குமே டீ. எந்த ஜெயம்? அதான் சாதா டீ கடை தான். இது தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு, கேக்குறேன். தண்ணி ஊற்றி தான் கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. இப்போ இதுக்குன்னு உனக்கு பால் இருக்குது வீட்டில் போட்டு தரேன் நான் டீ. ஒன்றும் வேணாம், நான் தான் போய் டீ காஃபி போட்டா எனக்கு தேவைன்னா அப்படி ஒரு டீ காஃபி நான் போட்டு குடிக்கிறதுக்கு நான் கம்மன் இருந்துப்பேங்கிறேன். பாரு இது எனக்கு இறங்கவே மாட்டேன் அந்த கருமம். இப்போ அந்த டீக்காக நான் காரை எடுத்துக்குன்னு போயின்னு கிடக்கணும். நீ சாப்பிடு சீக்கிரம். சாவி கொடுத்து என்னம்மா நான் வரேன். விழுந்து வாரின்றதுக்குதா? சாவி என்கிட்ட இல்லை. எல்லாரும் ஸ்லோவா போவாங்க, மோனா எடுத்து சர்ன்னு சுருகிட்டு போய் டர்ன்னு போவா. பாரு டைம் ஆகுது. வாய் தான் வெட்டி உடச்சு வச்சிருக்கிறேன். ஆமா வெட்டி வாய். ஏதாச்சு என்ன வண்டி? நான் கீழே தள்ளி விட்டு வச்சேன். ஆமா நீங்க கண்ணால கட்டிங்க. தீபாவளி டைம்ல யாரு அது வந்து நால விழுந்தேன். விழுந்தல்ல அப்பயும் ஒரு நிமிஷம், அப்பயும் அது என் வண்டியில இல்ல, அவங்க வண்டியில தான் நான் போய் விழுந்தேன். என் வண்டி என் தங்கமான வண்டி, எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல எடுத்த வண்டி, அது எனக்கு தள்ளியே விடல இவ்வளவு வருஷமா. ஆனா நீ அதை தள்ளி விட்டுருக்கிறேன் நிறைய தடவை. எப்போ தள்ளி விட்டேன்? நான் எப்பவுமே தள்ளி விட்டேன். ஆமா அந்த வண்டியில தானே விழுந்தது. ஆமா இந்த வண்டியில நான் விழவே இல்லை. சரி ஓகே கிளம்புங்க டைம் ஆகுது. டீயை காணோம். அதான் சொல்றேன், இஞ்சி டீ அப்படிதான் இருக்கும். இஞ்சி மட்டும்தான் அதுல இருந்து டீயை காணும், அப்படியே தொண்டை அறுக்குது இஞ்சி. நான் இஞ்சி டீயே யாருனால குடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா எங்க ஆண்டினால தான் குடிக்க ஆரம்பிச்சேன். செய்யோன ஆண்டி சூப்பராக போடுவாங்க. ஒரு நாள் போய் அவங்க வீட்டில் குடிச்சிட்டு அதாக்கா எப்போ பார்த்தாலும் இஞ்சி டீ தான். இஞ்சி இதுக்குன்னு 1 கிலோ இஞ்சி வாங்கி வீட்டில் வச்சுருக்கோம். நீ என்னப்பா பண்ண? இப்போ இந்த என்னமோ பத்திரப்பத்தி என்னையா என்னதுப்பா பத்திரப்படுத்தின? என் பிஸ்கட் திருச்சி எடுத்து வீட்டுக்கே போய் நான் நாளைக்கு காலைல சாப்பிட்டுக்கிறேன். இந்த 1.5 பிஸ்கெட் எப்படி பத்திரம் பத்திரிய? இப்போ வாங்கி தரதுக்கு கடை இருக்கா? இந்த மாதிரி நீ பத்திரம் பத்திருந்தீங்கன்னா நேரத்துக்கு என்ன ஆயிருப்பேன் நீனு? இனிமேல் அப்படிதான் இருப்பேன். 2024ல நான் எடுத்துட்டது ஃபர்ஸ்ட் என்னன்னா வீட்டில் ஃபுட்டு சமைச்சு சாப்பிடணும். அது நீ சொன்னதுல செய்யலப்பா. செய்யறாங்க மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன். இப்போ உடம்பு முடியாத அன்னைக்கு கூட கடைசியா ஒரு நாள். அப்ப அதுதான்ப்பா அந்த 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 இது உனக்கு வந்து என்ன சொல்றது, நீ டெய்லி செய்யறது வந்து உன் பாடி ஏத்துக்க மாட்டேங்குது. முடியாது, ஒரு 4 நாள் இவ்வளவு செய்ய விடாம பண்ணாதான் அப்புறம் பக்கத்துல வரமாட்டா அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. அங்க சில பல விஷயங்கள் சொன்னா அது உங்களுக்கு வந்து காது கேட்டிருக்காரு. அதனால நான் வீட்டுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால தான் நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றேன். ஏன்னா இந்த வருஷத்தோட எனக்கு வந்து மெயின் எய்ம் என்னன்னா மேக்சிமம் ஆஃப் டேஸ் வந்து வீட்டுல சாப்பிடணும் அப்படிங்கறது தான். அதான் எப்படி நான் வாரத்துல 4 நாளாச்சும் சமைச்சிடுறேன். வீட்டு ஃபுட் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அதுவும் ஹெல்த்தியா. கொஞ்சம் அமைதியா உட்காரியா? வில்லுப்பாட்டுக்காரன் மாதிரி இன்னொரு எல்லாத்துக்கும் நான் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறேன். நான்வெஜ் வந்து தேவைக்குதான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் மேக்சிமம் காலையில சமைச்சதுனால நான்வெஜ் எடுத்துக்க முடியல. இனி கொஞ்சம் வாக்கிங் போகணும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் திங்க் பண்ணிருக்கேன். அது டைம் கிடைக்கல, இருந்தாலும் அதை செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2வது எய்ம் என்ன அப்படின்னா மேக்சிமம் சேவிங் பண்ணணும். அனாவசியமா எதையும் அவ்வளவு சீக்கிரம் வாங்கக்கூடாது. அப்படியே வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ணுவோமா இதை ரெகுலரா அப்படின்னா மட்டும் நம்ம வாங்கணும் அப்படிங்கறத வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். 3வது விஷயம், மேக்சிமம் இந்த இயர் ஃபுல்லாவே சாரி எனக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரியாவே பேசி 5 நிமிஷம் கூட இருக்காது. 5 நிமிஷம் கூட இருக்காங்க. அந்த சாரி தோச்சி கீசிச்சு. டெக்னிக்கல் கோளாறு. சரியா? அது நான் என்னோட கோளாறு கிடையாது, டெக்னிக்கல் கோளாறு அது. ஓகேங்களா? அந்த டெக்னிக்கல் கோளாறு டெக்னிக்கல் பீப்புள்ஸ் கிட்ட தான் நம்ம கொடுத்து சரி பண்ண முடியும், நம்மளால சரி பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எய்ம் பண்ணிருக்கேன். இது யாரெல்லாம் வந்து கரெக்ட்னு சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கரெக்ட்னு சொல்லுவாங்க. இத
எல்லாமே நல்லா தான் பேபிமா, நீ பேசுறது எல்லாம் அப்படியே தேனு ஒழுவ 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 பேசுற, ஆனா எதையுமே நீ கடைபிடிக்கிறது இல்லைன்றோம். செய்யதானே செய்யறேன். சரி, அதெல்லாம் இல்ல சமைக்கிறேன் முடியல. நீ சமைக்கிறது வந்து சமையலுக்கே பிடிக்கலப்பா. 3 நாள் உன்னை படாத பாடுபடுத்திடுச்சு. அன்னைக்கு நீங்க ஏஞ்சி சமைக்கிறேன்னு தான் சொன்னீங்க, ஆனா இவரு தான் போப்பா எப்ப பார்த்தாலும் வெஜிடேரியன், இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொன்னாரு. 4 நாளா நான் எவ்வளவு காஞ்சி கருவாடா போனேன்னு எனக்கு தெரியும். காஞ்சி கருவாடா போ கொஞ்சம் வயிற்று முதல் கல்லு மாதிரி பரவாயில்லப்பா, போயிட்டு போகுதுப்பா. இதுக்கப்புறம் எனக்கு என்னப்பா வயிறு இருந்தா என்ன எங்கனாச்சும் போய் 6 பேக்ஸ் காமிச்சு நிக்க போறேன். வயிறு மட்டும் தூக்கி அது பரவாயில்ல. அப்புறம் நான் ஐயோ என்னால முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மத்தியானம் வேற இது வேற கஞ்சி தான் எனக்கு அப்படின்ட்டு பத்துச்சா, நீ என்னத்தையே சாப்பிடு போ அப்படின்னு. என்னடா பண்றது என்னடா பண்றது சாப்பிட்டு எனக்கே தெரியல, ஒரு வாசம் தெரியல ஒண்ணு தெரியல, நான் பாட்டு தூங்கி நிற்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஏன் எனக்கு இந்த காய்ச்சல் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னாதான் இது புரியும். அப்ப பார்ட் 2 கண்டினியூ பண்றேன்னு சொல்லிடுங்க பெட்டர். பார்ட் 1ல இவ்வளவு பேசுவீங்களா? இல்ல நான் வந்து என்னன்னா எனக்கு வந்து நான் ஒரு இத்தனை வருஷத்துல வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீலே இருந்ததில்ல. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்னன்னா ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்குள்ள வந்து திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுல நாங்க இருக்கும் போது என்ன பண்ணுச்சுன்னா, எங்க அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு குடுகுடுப்பக்காரர் வந்தாரு. ஒரு 11 காலையில 11 இருந்து 10 அந்த மாதிரி டைம்ல வந்தாரு. வந்துட்டு இந்த மாதிரி நான் போய் கதவை திறந்து காசு கொடுக்கலான்னு போனப்ப காசெல்லாம் வேண்டாமா அப்படின்னாங்க. சரி அப்படி திரும்பி போகும்போது என்னன்னாரு, நீ இதுக்கப்புறம் வந்து நீ கருப்பு துணி போடாத, உனக்கு சேராது, கருப்பு துணி போடக்கூடாது அப்படின்னாரு. நான் நின்று கேட்டுனே இருந்தேன், யாருமே இல்லை அப்ப வீட்டுல, நான் மட்டும் நின்று கேட்டுனே இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, உனக்கு தீட்டு வீட்டு சோறு ஆகாது, இனிமேலு நீ வந்து தீட்டு வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னாரு. இவரு கிடக்குறாரு. தீட்டு வீடுனா என்னன்னு சொல்லுங்க. இவரு கிடக்குறாரு தெரியாது, அதுவே எனக்கு தெரியாது ஆக்சுவலா. அது எந்த வீடு எங்க சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? அப்புறம் நான் வந்து இவர் கிடக்குறாருடா போய் ஏதாவது சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பெல்லாம் நம்ப மாட்டோம். அப்ப இதுலயே வந்து இந்த குடுகுடுப்புக்காரங்க எல்லாம் ஃபேக்கு, ஒரு சிலர் தான் நல்லவங்க, ஒரு சிலர் ஃபேக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் நம்பல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு துணி போடுறப்பல எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்துனே இருந்தது. அதுக்கப்புறம் கருப்பு துணியா அப்ப எடுக்கிறதையே நிறுத்திட்டேன். இப்ப எடுத்துட்டு இருக்கேன், இப்ப ரீசெண்டா எடுக்கிறேன். பட் ஆனா அந்த கருப்பு துணி போட்டா ஏதாவது வருதான்னு நான் செக் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இளவு வீடு, அந்த என்ன சொல்றது வயசுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணவங்க அந்த வீடு, இந்த 2 வீட்டுல சாப்பிட்டா எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்லாம இந்த மாதிரி ஃபீவரு, கை கால் தலைமுடியில இருந்து கால் நுனி வரைக்கும் எனக்கு வலிக்கும். அந்த ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஓகே அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு விட்டுட்டேன். இப்ப என்ன உனக்கு அது வந்து உங்க வீட்டுல யார் செத்தா, யார் தீட்டு வீட்டு சோறுன்னு நீங்க கேட்கலாம். இந்த பாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா, இவங்க கட்சியில யாரோ வந்து இறந்துட்டாங்க சரிங்களா. 3 நாளைக்கு முன்னாடி, அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியல. அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை தானே அன்னைக்கு, இல்ல நல்லாதான் இருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு என்னன்னா இவருக்கு ஏதோ இளவு வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு வந்தவரு அந்த துணியை நான் எப்பயுமே திட்டுவேன், தண்ணியில அலாசி முக்கி உன் கையில எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின்ல போடுன்னு சொல்லிட்டு நான் தொடமாட்டேன். இவர் அந்த மாதிரி எல்லாம் எங்க வெளியில போயிட்டு வந்தாருன்னா தொடமாட்டேன். அன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பாய் வந்து அப்படியே கழட்டி பாத்ரூம்ல போட்டுருச்சு. தண்ணியும் ஊத்தல, எதுவுமே பண்ணல. பாத்ரூம்ல ஒரு பக்கம் கீழே கிடாசிட்டு ஒரு பாட்டு குளிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த துணி அலாசி போட்டிருந்தாலும் பரவாயில்லையா, அதுவும் பண்ணல. நான் என்ன பண்ணேன், அதை தூக்கி பக்கெட்ல போட்டு பக்கெட்ல இருந்து கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு வந்துட்டு கையை கழுவி இருப்பேன். பட் ஆனா அந்த தொட்டுட்டு நம்ம வேற ஏதாவது சாப்பிட்டுருப்போம் போல. சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீவரு இந்த இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த ட்ரெஸ்ஸை தொட்டதுனாலதான் நமக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது சில்லியா இருக்கும். சி என்ன இந்த காலத்துலயுமா நீங்க இப்படி இருக்கீங்க, நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இளவு வீடு இந்த மாதிரி இதுல எல்லாம் சாப்பிட்டப்ப எனக்கு இந்த மாதிரி ஆனதுனால ஈவன் எங்க அப்பா டெத் ஆனப்போ கூட போய் தண்ணி குடிக்க கூட நான் பயந்தேன். தண்ணி குடிக்க கூட ஈவன் நான் பயந்தேன். எதுக்கு வேணாம், தண்ணி குடிச்சிட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் நம்மள பாப்பா. வந்து பயங்கரமா அம்மாவும் மகளும் பயங்கரமா அழுது டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து தண்ணி எண்ணியை குச்சி போட்டு வெளில இருந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு வாட்டர் பாட்டில் வாங்கி இல்ல தங்கச்சி வாங்கி வச்சிருந்தா. எனக்கு தண்ணி சேராதுன்னு தெரிஞ்சேன். தங்கச்சி சொல்லிட்டா உனக்கு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அங்க தனியா ஒழிச்சு வச்சிருக்க, அந்த தண்ணி நீ குடினா. அதுக்கப்புறம் அன்னபூர்ணா ஹோட்டல் பெருநாயக்கமலத்துல அங்கதான் இருக்கு. அம்மா வீட்டுக்கு முன்னாடி அப்பா அங்க இருந்தாங்க, அம்மா வீட்டுக்கு முன்னாடி அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கும்.
பெருநாயக் மலத்துல அந்த LNW பக்கத்துல அங்க போயிட்டு டிஃபன் சாப்பிடுறது அவங்களாம் சாப்பிட்டு வந்தாங்க, என்னால சாப்பிட முடியல. அப்பயே எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை. எங்க மாமியார் இறந்தப்ப என்ன ஃபீல் வந்ததோ அதை விட ஜாஸ்தியா இருந்தது எங்க அப்பா சாகும்போது. அப்போ உடம்பு சரியில்லை, அப்பயே எனக்கு சோறு இறங்கல. சாப்பிடவே இல்லாம வெறும் தண்ணியும் காஃபி டீயும் குடிச்சே ஊர் வந்து சேர்ந்தேன். அந்த மாதிரிதான் பண்ணேன். இப்ப அதனாலதான் எனக்கு வந்தது, உன்னாலதான் வந்தது. எனக்கு இந்த காய்ச்சல் வந்தது காரணம் இவர்னாலதான், வேற யாருனாலும் இல்ல. இந்த மாதிரி காய்ச்சல் வச்சுட்டு இவ்வளவு பேசுறீங்க, காய்ச்சல் இல்லைன்னா எவ்வளவு பேசுறீங்க. இல்ல சரியா போச்சு, இப்ப சரியா போச்சு, அதனாலதான் இவ்வளவு பேசுறேன். இதே நேத்து இந்த மாதிரி என்ன பேசணும் பேசிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 2 டைம் மாத்திரை எடுத்துட்டேன். அதனால எனக்கு ஹெல்த்தி, எனக்கு ஃபீவர் வந்துரும். ஹெல்த்தி ஆச்சு, ஏதாவது சமைச்சிருக்கலாம்ல. அது அன்ஹெல்தி ஆயிடும். நீ கிச்சனை காமிச்சிட்டீங்கன்னா அது பெரிய அன்ஹெல்தி. சாரி, இன்னைக்கெல்லாம் ரெஸ்ட், மண்டேல இருந்து தான் நம்ம சமைப்போம். நாளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நாளைக்கு மண்டே வாப்பா. இல்ல நாளைக்கு மத்தியானம் சமைப்பேன். நாளைக்கு சண்டே சமையல் கண்டிப்பா உங்களுக்கு மண்டே வரும், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா நாளைக்கு காலைல வந்து மோனா வந்து கிளாஸுக்கு போயிடுவா, அதனால இருக்க மாட்டா. நானு இவரு மௌலி 3 பேர் தான். 3 பேர் தான். எங்களுக்கும் வந்து ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, மோனாவை அப்படியே கூப்பிட்டு நாங்க ஜாயின் பண்ணிக்குவோம். அதனால எங்க 3 பேர்த்துக்கும் கிடையாது திருப்பியும். அப்புறம் வந்துட்டு ஏன்னா மதியானம் சமைச்சுதான் ஆகணும், நாங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். நைட்டு வந்தா சாப்பிடறதுக்கு எங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்குமே வேணும். அதனால வந்துட்டு மத்தியானம் சமைச்சு. சரிப்பா, நீங்க 3 வேளையும் சாப்பிடுவீங்கப்பா, எங்களுக்கு தெரியும்ப்பா. வீட்டுலதான் சமைச்சு சாப்பிடுவோம், வெளில சாப்பிட மாட்டோம்ப்பா. அப்புறம் திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெகுலரா வந்துரும், என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு? 4 o'clock. 4 to தெரியல, 7 என்னன்னு தெரியல. அப்ப நைட் டின்னர் அநேகமா அங்கேயே முடிக்கலாம் மாட்டோம், வீட்டுக்கு வந்தா டின்னர்லாம் சொல்லல அவங்க, ஒரே ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கு vlog. இவ்வளவுதான். நான் ரெடி ஆயிட்டேன், ஹெல்த்தி ஆயிட்டேன். நீங்க நான் ரொம்ப அன்ஹெல்தி ஆயிட்டேன். டிஸ்டி சுத்தி நீ போடுங்க. ஹெல்த்தி ஆயிட்ட, நாங்களும் அன்ஹெல்தி ஆயிட்டோம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். மெயின் வீட்ல பொம்பளைங்க தான் வந்து. ஆத்தா ப்ளீஸ் ஸ்டாப் முடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான என்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.